வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸை பற்றி பார்க்குறோம். குவாட்ரிக் ஈக்குவேஷன்னா ஒரு பாலினாமியலில் டிகிரி 2 இருந்துச்சுன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க குவாட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ அந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா அதோட ஜீரோஸ்ன்னு என்ன, ரூட்ஸ்ன்னு என்ன அப்படிங்கிற போய் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக ஜீரோஸ் அண்ட் ரூட்ஸ் ரெண்டுமே ஒரே டைம் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. இப்போ நமக்கு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இப்போ ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குது. சரிங்களா? இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனுடைய ஜீரோஸ் என்ன அப்படின்னா, நான் அதை ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கிட்டு எக்ஸை டெரைவ் பண்ணணும். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த எக்ஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எனக்கு ஜீரோ கிடைக்கும். இது பி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். என்ன எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணால் இதில் ஆன்சர் என்ன கிடைக்கும்? எனக்கு ஜீரோ கிடைக்கணும்னு கண்டுபிடிக்கணும். சொல்ல புரிஞ்சு ஒரு குவாட்ரிக், இதுக்கு ஏன் குவாட்ரிக்னு சொல்கிறோம்? டிகிரி 2 இருக்குது. இதோட ஜீரோஸ்னா இதில் இருக்க எக்ஸ்க்கு பதில் என்ன அப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எனக்கு ஜீரோ கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஜீரோஸ்னு சொல்லுவோம், ரூட்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இது என்னது? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரிக் ஈக்குவேஷன். டிகிரி 2 இருக்குது, ஒரு பாலினாமியல். அப்போ என்ன சொல்லுவது? குவாட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லணும். இதில் நமக்கு டிகிரி 2னா இதில் கண்டிப்பாக எத்தனை ரூட் இருக்கும்? 2 ரூட் இருக்கும். டிகிரி 1னா ஒரு ரூட் தான் இருக்கும், மேக்ஸிமம் அத்தனை ரூட் தான் இருக்கணும். இப்போ டிகிரி 1னா மேக்ஸிமம் ஒரு ரூட் தான் இருக்கணும். டிகிரி 2னா மேக்ஸிமம் 2 ரூட் தான் இருந்தாகணும். சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போட மேக்ஸிமம் ரூட் என்ன? நமக்கு 2 ரூட் இருக்கும். நான் அந்த ரூட்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்? லெட்ஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா பீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ண வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, இது பேர் என்னது? சம் ஆஃப் ரூட்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பி பை ஏன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இதில் ஏ பி சிங்கிறது என்னது? ஏங்கிறது எக்ஸ்கரோட கோஃபிஷியன்ட்டு, பிங்கிறது எக்ஸோட கோஃபிஷியன்ட்டு, சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்மு. அப்போ ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு சால்வ் பண்ணி ஜீரோஸை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கலேன். அந்த ஜீரோஸ் தான் ஆல்ஃபா பீட்டா. நம்ம அதை வச்சுட்டு தான் சம் ஆஃப் ஜீரோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ போட முடியுமானா கிடையாது. நம்ம அந்த ஜீரோஸ் கண்டுபிடிக்காமையே இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால சம் ஆஃப் ஜீரோ ப்ராடக்ட் ஜீரோ போட முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதே கொஸ்டின் எடுத்துக்கலாமே. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோடைய ஜீரோஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணாமல் ஈக்குவல் டு ஜீரோ சொன்னோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் 12, ஆட் பண்ணால் 8, 6 2s ஆர் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணால் 8, முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ இதுதான் என்னது? இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனுடைய ஜீரோஸு. சரிங்களா? இதில் ஒன்று பேர் வச்சுக்கலாம், ஒன்று ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், இன்னொன்று பீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ இதோடைய சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக சொல்லிடுவோம். என்ன போடுவோம் நம்ம? சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு -6 ப்ளஸ் ஆஃப் -2, -6 -2 -8. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இன்ட்டு பண்ணோம்னா -6 இன்ட்டு -2 12. இப்போ ஜீரோஸை கண்டுபிடிச்சிட்டு சம்மு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? ஆனால் நான் ஜீரோஸே கண்டுபிடிக்காம வெறும் இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு என்னால் சம் ஆஃப் ஜீரோ ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டு பாருங்களேன். என்ன வரும் நமக்கு? சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏவா? இதில் பாருங்க, எது பி? 8 தான் பி, ஏங்கிறது 1, சிங்கிறது 12. அப்போ மைனஸ் பிங்கிறது 8ங்களா? 8/1 இஸ் ஈக்குவல் டு -8. இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் -8 வந்துருச்சுங்களா? இங்கே நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம சம் பண்ணி பார்த்துருக்கோம். பட் இங்கே ஜீரோஸே கண்டுபிடிக்காமையே இந்த ஃபார்முலா வச்சு we can find out sum of zeros. Similarly product of zeros alpha beta என்ன ஃபார்முலா போட்டோம்? c by a. cங்கிறது 12ங்களா? இப்போ 12/1 is equal to 12. கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. அப்போ இது ஃபார்ம் எதுக்கு பயன்படுத்திக்கலாம்னா, ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குது, நான் இண்டிவிஜுவலாக அதனுடைய ஜீரோஸை கண்டுபிடிக்காமையே டைரக்டாக அவருடைய சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எது? இந்த ஃபார்முலாவை. அதே மாதிரி
இந்த சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஜீரோஸ் வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா இதுல இருந்து டைரக்டா நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படி? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 0. இது அந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன். சரிங்களா? ஈக்குவல் ஜீரோ தேவையில்லை. இதுதான் அந்த ஈக்குவேஷன். சரிங்களா? என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயருங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன கிடைச்சிச்சு நமக்கு? மைனஸ் 8. அப்போ மைனஸ் 8 சம் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் 8 இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன கிடைச்சு? 12. மைனஸ் மைனஸ் பிளஸ் மாதிரியுமா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 12 வந்துருச்சுங்களா? அப்போ நமக்கு ஒரு குவாட்ரிக் பாலினாமியல் இருக்குதுன்னா ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஈக்குவல் டு 0ன்னு போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண எனக்கு கிடைச்சிடும், ஜீரோஸ் கிடைச்சிடும். சரிங்களா? அப்படி இல்லாமல் எனக்கு அவங்க என்ன கேட்குறான்னு பாருங்க. இப்போ ஜீரோஸ் கேட்டாலும் இப்படி போடுறது ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்படி ஜீரோஸ் கேட்காம டைரக்டா சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஜீரோஸ் கண்டுபிடிச்சு தான் போகணுங்கிறது கிடையாது. டைரக்டாக என்ன பண்ண முடியும்? ஜீரோஸ் கண்டுபிடிக்காமையே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஜீரோஸ் போட்ட முடியும். சரிங்களா? அதே மாதிரி சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டைரக்டாக என்ன பண்ண நம்மளால அந்த ஈக்குவேஷன் கொண்டு வர முடியும். எப்படி? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸில் அப்ளை பண்ணி போட்ட முடியும். கிளியருங்களா? டவுட் இருக்குங்களா? சரி. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்போது எல்லா சமயம் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலது பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இங்கே நம்மளால் மல்டிப்ளை பண்ணால் வர நம்பரும் ஆட் பண்ண நம்பரும் ரொம்ப கண்டுபிடிக்க பார்த்தீங்களா? ஒரு சில சமயம் என்ன பண்ண இதை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். அப்போ நார்மல் ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்மில் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா அதை சால்வ் பண்ணி ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். அது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா. என்ன சொல்லுவாங்க? அது பேர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அது? இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம். எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுறது என்னது? ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் மெத்தடு. அதில் வந்து கண்டுபிடிக்க முடியாத கொஸ்டினாக இருந்துச்சுன்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சொல்கிற புரிஞ்சுங்களா? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. சொல்கிற புரிஞ்சுங்களா? ஓகே, சம் பார்க்கலாம்.